வணக்கம் 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 அண்ட் குட் மார்னிங் மக்களே. இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாயில் அல் குபைபா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கோங்க. மணி இப்போ 11 மணி ஆகுது, வெயில் பிச்சு எடுக்குது. இப்போ தான் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோங்க. இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானுமே இல்லை, இனிமேல் தான் வந்து பிளானே பண்ணணும். ஸோ நான் உங்கள் சிவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டை போய் பார்த்தோம்லங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடுப்பி ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சுங்க. அங்கே போய்ட்டு சாப்பிட்டோம். நம்ம ஊர் சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. பேர் தான் உடுப்பி, ஆனால் நம்ம ஊர் சாப்பாடு எல்லாமே கிடைக்குதுங்க. அருமையான ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ரொம்ப காமனாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து பைக்ஸ் வந்து எல்லாருமே ஓட்டுறாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி, அப்புறம் ஹெல்மெட்டு இதெல்லாம் வந்து போட்டு வந்திருப்பாருங்க. ஏன்னா இங்கே துபாய் கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து போட்டால் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து அலோடு. ரெண்டாவது இதெல்லாம் நீங்கள் போடலன்னா பயங்கரமான ஃபைன் வருங்க. ஸோ அதனால் நீங்கள் துபாய் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா நடந்து போயிட்டு இருந்தோங்க. இங்கே திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் போட்டிருக்குங்க. துபாய்ங்கிறது துபாய் கிடையாது, இந்தியா தான். சரி, இருந்தாலும் வந்து இந்த ஊரில் வந்து நம்ம தமிழெல்லாம் பார்க்குறப்போ நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள். சரி, இங்கே போயிட்டு மெனு அப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடுவோம். போமா? ஸோ இங்கே வந்து இட்லி சொல்லிடுவோங்க. இட்லியும் வடையும் எவ்வளோ நாளாச்சு இட்லியும் வடையும் சாப்பிட போகிறோம். வந்துச்சுங்க. தேங்க்யூ. ஸோ இட்லி, வடை, சட்னி, சாம்பார். இன்றைக்கி ஒரு புடி தான். இங்கே இருக்கிற பில்டிங் மட்டும்தாங்க வித்தியாசம். மற்றபடி எங்கே பார்த்தாலும் நம்ம ஆளுங்க தாங்க, இந்தியன்ஸ் தாங்க. இப்போ காமிச்சாங்க தமிழ் உணவகம் அப்படின்னு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஆளுங்க தாங்க. முத்துப்பேட்டையிலேருந்து கடை வச்சுருக்காங்க. சாப்பாடு அருமையான டேஸ்ட்டுங்க. நம்ம வந்து 4 இட்லி ஒரு வடை சாப்பிட்டோம். அப்படியே நம்ம ஊர் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல முடியாது, அப்படியே நம்ம ஊர் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. எனக்கு நான் காஞ்சி போய் 5 நாளாக நம்ம ஊர் சாப்பாடே கிடைக்காம இங்கே சாப்பிட்டதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மசாலா டீ இல்லாமல் நார்மல் டீ சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரெஷ் மில்க் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 திராமா 50 ரூபா. ஓகே தாங்க. அங்கெல்லாம் வந்து ஒரு மசாலா டீ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கரெக்ட் டீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசர்பைஜானில் நீங்களே பார்த்துருப்பீங்க. 3 மணி நேரம் சொன்னாங்க. அதாவது 150 ரூபா. 150 ரூபா எங்கே, 50 ரூபா எங்கே? அதுவும் இது நம்ம ஊர் பால் மாதிரியே இருக்குது, நம்ம ஊர் டீ மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் அருமையாக இருக்குங்க. நார்மலாக சின்ன டீ கடை தான், ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க. சரி என்னடா அப்படின்னு பார்த்தா வந்து டீ இருந்தது. சரி ஓகே, சாப்பிட்டாச்சு, ஒரு டீயை போட்டு போயிடலாமே அப்படின்னு. ஓகே. நேற்றுக்கு நைட்டு நம்ம வந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பகல் டைமில் எப்படி இருக்குது பாருங்க. வாவ், ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்குது. அல் குபைபா ஸ்டேஷன். லைக் திஸ். வெரி நைஸ். அடிக்கிற வெயிலுக்கு மெட்ரோக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இப்படி தாங்க பண்ணுறாங்க. வெயில் அதிகமாக இருக்கிறனால மெட்ரோ ஸ்டேஷன் இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே உள்ளே வந்துக்கலாம். எங்கேயுமே எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி இருக்குது. ஸோ அதனால் முடியலைங்க, ஏசி இல்லாமல் வெளியில் ஒரு ஸ்டெப்பு கூட நிற்க முடியல. எனக்கு தெரிஞ்சு வந்து 45 டிகிரிஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அவியுதுங்க. ஸோ அதனால் மெட்ரோவில் வந்தாச்சு. மெட்ரோவில் வந்து பிளான் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா துபாயோட ஓல்டு ஹெரிட்டேஜ் சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். المحطة القادمة هي شرق الجيل. The final destination of this train is. இந்த மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. இந்த ஐபிஎன் பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன்லேருந்து நேற்றுக்கு நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். ஸோ அந்த மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசாக தான் இருந்துச்சு. இது வந்து புதுசு போல் நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
நல்லா இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல் குபைபா அப்படிங்கிற ஸ்டேஷன்லேருந்து ஷரஃப் டிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். நீங்கள் துபாயில் ஹெரிட்டேஜ் சிட்டின்னு ஒரு சிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனோம் அப்படின்னா அல் குபைபாவில் இருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரே ஸ்டாப் தான். ஸோ அடுத்த ஸ்டாப் வந்து இந்த ஷரஃப் டிஜி. இதுக்கு பக்கத்தில் நம்ம நடந்தே போயிடலாம் அந்த ஹெரிட்டேஜ் சிட்டிக்கு. வாங்க போகலாம். இங்கே மக்கள் எல்லோரும் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்களா, ஸோ அதனால் வந்து நம்ம விளாக் பண்ணுறதை பார்த்து ஒன்று எல்லோரும் சிரிக்கிறாங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து விளாகருங்கிறாங்க. ஆனால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க. நம்ம ஊர்லேயும் தான் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் கஷ்டம் தான் படுறோம், இல்லைன்னு சொல்லலை. நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் லீவ் கிடைக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி லீவ் கிடைச்சாலும் அவங்க ஊருக்கு போகிறதுக்கு தான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது அவங்களோட நிலைமை. அதை நம்ம என்ன பண்ணுறது? சரி, ஓகே, வாங்க நம்ம துபாய் ஹெரிட்டேஜ் சிட்டிக்கு. $3 dirhams எடுத்துட்டாங்க. 75 rupees. ரைட்டுங்க. அனல் காத்து ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ இதுதாங்க வந்து அந்த ஷரஃப் டிஜிங்கிற மெட்ரோ ஸ்டேஷனு. அப்படியே இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நடந்து போனீங்கன்னா அல் ஃபஹீதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த துபாயோட ஹெரிட்டேஜ் வில்லேஜ் வந்துடுங்க. ஹலோங்க. இப்போது நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா மீனா பஜார். மீனா பஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஜுவல்லரி, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸு, என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே கிடைக்குங்க. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேமராவுக்கு மெமரி கார்டு வாங்கணுங்க. ஓகே குவாலிட்டியில் எடுக்கிறனால எவ்வளோ மெமரி கார்டு எடுத்துகிட்டு வந்தாலும் பற்ற மாட்டேங்குதுங்க. ஸோ அதனால் அங்கே போய்ட்டு நமக்கு ஒன்று வாங்கணும். ஸோ வாங்க போகலாம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் ஒன்று இருக்குங்க. ஸோ மாஸ்க் வந்து நல்ல ரிவ்யூஸ் இருந்தது, நல்லா பெரிய மாஸ்க் ஒன்று. சரி, அது போகிற வழியில் பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். காட்டுறேன் பாருங்க. ரொம்ப அமைதியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீக் போயிட்டுருக்கு. ஸோ இந்த க்ரீக் பக்கத்துலேயே மாஸ்க் வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போவோம். என்னங்க பார்த்தீங்களா, சின்ன மாஸ்க்கு தான், ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே பிரம்மாண்டமாக இருக்குது. ஆர்கிடெக்சர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரி, அவங்களோட கல்ச்சர் வந்து நம்ம வந்து அவமதிக்கக்கூடாது. ஸோ அதனால் சத்தமே போடாமல் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் வந்துருச்சு. அவ்வளோதான். சரி வாங்க மீனா பஜாருக்கு போவோம். சரிங்க, போகிற வழியில் துபாயோட ஹிஸ்ட்ரி பார்ப்போமா? ஸோ துபாய் வந்து 1960s வரைக்கும் இதோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து என்னவாக இருந்தது அப்படின்னா பேர்ல் ட்ரேடிங்க. பேர்ல் ட்ரேடிங், ஃபிஷிங். பேர்ல் ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த முத்து சிப்பிலாம் சொல்லுவோம்ல, இது தாங்க இவங்களோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கமாகவே இருந்தது. ஆனால்
1960s வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்லை வந்து ஆர்டிஃபிஷியலாக நிறைய பேர் உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதனால இவங்களோட எக்கனாமி வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இதை எப்படியாவது வந்து நம்ம சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க டூரிசமை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வழியாக இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு ட்ரேட் பண்ணுறவங்க இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. தென் அதுக்கப்புறம் தான், அதாவது 1966 அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே துபாயில் ஆயில் வந்து கண்டுபிடிச்சி, ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து பயங்கரமாக டெவலப்மெண்ட் ஆச்சுங்க. ஸோ 1960க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா துபாய் வந்து ஜஸ்ட்டு ஒரு பேர்லை வச்சு ட்ரேட் பண்ணுறது அவ்வளோதான். ஸோ 1960ஸ்க்கு அப்புறம் தான் துபாய் வந்து இப்போ எப்படி இருக்கோ ஸோ அந்த மாதிரி வந்து மாறி இருக்குங்க. தென் 1985 தான் வந்து பார்த்திங்கன்னா எமிரேட்ஸ் ஏர்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ 1985க்கு அப்புறம் தான் இங்கே துபாயில் டூரிசம் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் நிறைய ரெவன்யூ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டூரிசமை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணாங்க. இப்போது நம்ம அந்த துபாயை வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு வந்து சொல்ல மாட்டோங்க, காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவோம். மெட்ரோபாலிட்டன் சிட்டினா நம்ம அந்த சென்னை, பெங்களூர் மாதிரி. காஸ்மோபாலிட்டன்னா அந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் எங்கே பார்த்தாலும் வந்து பயங்கரமாக வந்து எக்கனாமி வந்து ஒரு பயங்கரமாக இருந்ததுன்னா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மோபாலிட்டன்னு சொல்லுவோம். ஸோ இந்த துபாய் வந்து காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அதுக்கப்புறம் தாங்க இந்த துபாய் வந்து இவ்வளோ பெருசாக உருவாகி இப்போது இப்படி இருக்குது. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிவர் மாதிரி ஒன்று பார்த்துருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா அது பேர் ரிவர் இல்லை, க்ரீக் அப்படின்னு சொல்கிறாங்க, துபாய் க்ரீக். ஸோ க்ரீக்குங்கிறது ஒன்றும் கிடையாது, ரிவருங்கிறது நல்லா ஆழமாக இருக்கும், க்ரீக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரி அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணாது. ஆனால் அந்த கடல்லேருந்து துபாய் உள்ளுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை கொண்டு சேர்க்கறதுக்காக கண்டுபிடிச்சது தாங்க வந்து துபாய் க்ரீக்கு. ஸோ இந்த துபாய் க்ரீக் வந்து அவங்களோட ட்ரேடிங்க்கு வந்து, அதாவது அந்த பொருட்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. அதோட ஒரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ட் சாங்சுவரி கூட இருக்குங்க. அது இப்போ டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ட் சாங்சுவரிலாம் இருக்குங்க. ஸோ அந்த துபாய் க்ரீக் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் துபாய் இன்னமும் வந்து இன்னும் டெவலப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க துபாயோட ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ நம்ம மீனா பஜார் போயிட்டுருக்கோம்ல, இப்போ நம்ம வந்து துபாய் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் வந்து இந்த சைடு இருக்குங்க. ஸோ அந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஸ்ட்ரெயிட்டு தாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா மீனா பஜார். ஸோ இதாங்க மீனா பஜார். இதை பாருங்கள், இது துபாயா இல்லை இந்தியாவான்னு மட்டும் சொல்லுங்க. எங்கே பார்த்தாலும் வந்து இந்தியன் ஆக்ட்ரஸஸ் தாங்க. இதில் மட்டும் ஏதோ இங்கேயும் இந்தியன் தான், எங்கே பார்த்தாலும் இந்தியன் தான். பை இண்டியன் ஃபார் இண்டியன். ஃபுல்லுமே இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லர்ஸ் தாங்க. ஒரு கடையுமே ஜுவல்லர்ஸ் தாங்க. ஸோ நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த கடை ஏமாற்றாமல் ப்ராப்பராக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கோல்டு வாங்குறதுனா வந்து வாங்கிக்கோங்க. சாக்லேட்டு, சென்ட்டு எல்லாமே இருக்குங்க. ஓகே now ஓகே தேங்க்யூ. ஏங்க நம்ம ஊர் சரவண பவனுங்க. கரெக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மீனா பஜாரில் கரெக்டான இடத்துல இருக்குது சரவண பவன். ஒரு வழியாக மீனா பஜாருக்கு வந்தாச்சுங்க. இதுதான் அந்த மீனா பஜார் பிளாசா. ஸோ இங்கே மீனா பஜாரில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு வாங்கிறதுக்காக வந்தேங்க. ஸோ இந்த கடை வந்து சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அது கரெக்டாக கொடுத்துட்டாங்க, சீப்பாகவும் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரதர், இங்கே ஐஃபோன் ப்ரைஸஸ் வந்து எங்கே எவ்வளோ இதில் ஸ்டார்ட் ஆகுது? DJI GoPro எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது? $1080. ஓகே, மாடல் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, DJI அந்த ஆஸ்மோ பாக்கெட் வந்து 2080 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, லேட்டஸ்ட் ஒன். ஓகே, ஸோ DJI மைக்கும் இருக்குது. மொபைல் கிம்பல். ஓகே 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 பிரதர். ஐஃபோன்னா என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது லேட்டஸ்ட்டு? 16 Pro, 16 Pro Max. ஸோ இது எல்லாமே வந்து 3380 ஸ்டார்ட் ஆகுது. 3300 ஸ்டார்டிங். 3300 ஓகே ஸ்டார்டிங். 850 ஸ்டார்ட். ஓகே 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 தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா
எக்ஸ்பென்சிவ் வாட்சஸும் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாட்சஸும் இருக்குது, விதவிதமாக இருக்குது. ஐண்டி கிளப் இந்த பிராண்ட்ஸ்லாம் நான் வந்து கேள்விப்பட்டே இல்லைங்க, எல்லாம் எக்ஸ்பென்சிவ் பிராண்ட்னு நினைக்கிறேன். குட். பர்ஃப்யூம்ஸும் இருக்குது, பர்ஃப்யூம்ஸும் வேணால் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து கஸ்டமைஸ்டு பர்ஃப்யூம் நினைக்கிறேன், மேக் யுவர் ஓன் பர்ஃப்யூம். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வியூ மட்டும் பாருங்கள், ஜஸ்ட் சன் செட் ஆகிறப்போ அப்படியே சிட்டியே வந்து சூப்பராக அப்படியே மாறுது பாருங்கள். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு காலையில் இருந்த வெயிலை விட இங்கே நல்லாவே கம்மியாக இருக்குங்க, நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. இருந்தாலும் வேர்க்குது தான், பட் ஆனால் வந்து பாருங்கள் இந்த கலர் மட்டும் பாருங்கள். வாவ் வாவ் வாவ், இந்த பில்டிங்கோட கலருக்கும் இந்த சன் செட்டுக்கும் வாவுங்க.